குட் மார்னிங் சாந்தினி. குட் மார்னிங் கீர்த்தி. இன்னைக்கு ரொம்ப பிரிஸ்கா இந்த சண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சண்டே அன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் அழகான விஷயங்கள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பண்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான விஷயத்தை பத்தி பேசினா சூப்பரா இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா. நம்ம வந்து ஒரு அரண்மனை மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நம்ம ஏன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரண்மனைகளை பத்தி பேசக்கூடாது? எஸ், கண்டிப்பா அந்த லொகேஷனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயம்னா அதுவாக தான் இருக்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியம் என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது கட்டுமான விஷயங்கள் தான். டிஃப்ரெண்டான கட்டுமான பொருட்கள் யூஸ் பண்ணி பெரிய பெரிய அரண்மனைகள் உருவாக்கியிருக்காங்க. அந்த அரண்மனைகள் கட்டப்பட்ட காலத்துல நம்ம வாழலானும் இப்ப அந்த அரண்மனைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதை பத்தி பேசுறதுக்காக நான் ரொம்பவே ஈகரா காத்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான குட் மார்னிங் சொல்லிடலாமா நேயர்களுக்கு? கண்டிப்பா. நேயர்கள் அனைவருக்கும் உதய பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை வணக்கம். அடுத்ததா பாத்தீங்கன்னா கீர்த்தி, மதுரையில தமுக்கம் அப்படின்ற அரண்மனை பத்தி தான் நம்ம பேச போறோம். இது வந்து 1670 ஆண்டு கட்டப்பட்டது. இது யாருக்கா கட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ராணி மங்கம்மாள், அதாவது நாயக்கர் வம்சத்தை சேர்ந்த ராணி மங்கம்மாள் அவங்களோட சம்மர் வெக்கேஷனை வந்து அங்க போய் கொண்டாடுறதுக்காக, சம்மர் வெக்கேஷன்ல போய் ரெஸ்ட் எடுப்போம்ல எல்லாரும், அதுக்காக அந்த அரண்மனையை பயன்படுத்திருக்காங்க. இப்போ அது நம்ம காந்தி மியூசியம் சொல்றோம்ல, இது வந்து 1959ல இருந்து அது காந்தி மியூசியமா மாத்தி பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்போ நம்ம. வாவ், காந்தி மியூசியமே ரொம்ப ரொம்ப பெருசு. வெறும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, அதுவும் சம்மர் டைம் வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை கட்டியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பூரிப்பா இருக்கலாம். இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்றோம், அப்போ பேலஸ் பயன்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான். பேலஸே கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா உண்மையிலே வீடு எவ்வளவு பெருசா இருக்கும், இமேஜினேஷனே ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். இதை தொடர்ந்து இன்றைய நாளுடைய நல்ல நேரம், ராவுகாலம், எமகண்டம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது சூரியோதயம். இன்று 19/4/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:04 ராகுகாலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை, திதி பிரதமை மாலை 4:16 வரை அஸ்வினி, பிறகு பரணி நட்சத்திரம். நல்ல நேரம் எனும் சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. சித்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம். சாந்தினி, அரண்மனைகளை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம். அரண்மனைகளை ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டிநாடு ஸ்டைல் இருக்குல்ல, அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபுட் எந்த அளவுக்கு ஃபேமஸோ அதே போல அரண்மனை ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்கச்சக்கமான படங்கள்ல நம்ம அப்படிப்பட்ட அரண்மனைகள்லாம் ஷூட்டிங்ல பார்த்துட்டு இருக்கோம்ல. இந்த அரண்மனைகள் வந்துட்டு 7 அதிசயங்கள்ல ஒன்னா சேர்க்கறதுக்காக பேசப்பட்டிருக்கான். ஓகேவா? இந்த அரண்மனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அரண்மனை எப்ப கட்டப்பட்டிருக்குன்னா 1912ல கட்டியிருக்காங்க. 1912ல இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை, அதுவும் இந்தியாவோட 7 அதிசயங்கள்ல ஒன்னா இது சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். இந்த அரண்மனையில பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் பளிங்கு கல் போட்டிருக்காங்களாம். அதே போல அலங்காரத்துக்கு மேல பல்ப்லாம் யூஸ் பண்ணிருக்காங்களா, அது வந்துட்டு இட்டாலியில இருந்து கொண்டு வந்திருக்காங்களாம். அந்த காலத்துல இருந்தே ஒரு அரண்மனை கட்டுறதுக்காக இட்டாலியில இருந்து வந்துட்டு எல்லா விளக்குகளும் இறக்குமதி பண்ணிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அமேசிங்கான விஷயம்ல. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைப்பாடுகள் இருக்கு தெரியுமா, எல்லாமே தேக்கு மரத்தினால பண்ணிருக்காங்களாம். அந்த அளவுக்கு ஸ்பெஷலா இருக்குமா, மெஸ்மரைசிங்கா இருக்குமா. கண்டிப்பா ஒரு நாளைக்கு போய் பார்த்தே தீரணும் அந்த அரண்மனைன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு. கண்டிப்பா. செட்டிநாடு வந்து எந்த அளவுக்கு ஃபுட்டுக்கு நீ சொன்ன மாதிரி ஃபேமஸோ, அவங்க நிறைய விதமான சமையல் கலைகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி கட்டமைப்பு கலைகளும் நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க கீர்த்தி. இதை தொடர்ந்து இசை கலைஞர்கள் நமக்கு இசை விருந்து படைக்க காத்துட்டு இருக்காங்க. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சங்கீத சுரங்கள். எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. கருப்பா
கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி அக்னியில் பிறந்தவராம் அரணாரில் மைந்தனவம் எங்க கருப்பசாமி மலையாள கருப்பண்ணசாமி முன்கொண்டை காரணவன் முன்கோபக்காரணவன் சந்தன வட்டுக்காரன் சபரிமலை காவக்காரன் எங்க கருப்பசாமி அவர் நம்ம கருப்பசாமி சடைமுடிக்காரனவன் சாமிகளை காத்திடுவான் சல்லடைய கட்டி வரான் சாஞ்சி சாஞ்சி ஆடி வரான் வில்லு பாட்டு பாடி வரா விதவிதமா ஆடி வரா பங்கங்கையில் குடிச்சு வரான் மாறி வேட்டையாடி வரான் எங்க கருப்பசாமி மலையாள கருப்பண்ணசாமி ஓ அச்சங்கோவில் ஆண்டவர்க்கு எதிரிலே இருப்பவரா 18 படிகளுக்கு காவலாக இருப்பவரா அங்கச்சய கட்டி வரா கையருவா காட்டி வரா மீசைய முறுக்கி வரா உச்சந்தியில் நடந்து வரா எங்க கருப்பசாமி மலையாள கருப்பண்ணசாமி வில்லாளி வீரனுக்கு வீரமணி கண்டருக்கு இருமுடிய சுமக்கும் போது பாதுகாக்க வருபவரா கற்பூர ஆடி உன்னை கடவுளாக நின்றிடுவார் பருப்பு வெட்டி கட்டி கிட்டு பாவங்களை போக்கிடுவார் எங்க கருப்பசாமி அவர் நம்ம கருப்பசாமி நம்ம கருப்பசாமி மலையாள கருப்பண்ணசாமி சாமி அவர் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி உச்சந்தல்ல கட்டி வர புலியாட்டம் ராஜா வர சபரிமலை காவக்கார தாரமா ஓடி வர்றான் கருப்பா தமிழ்நாட்டு எல்லையிலே தாண்டி தாண்டி வரானுங்க செங்கோட்டை கருப்பம் வர்றான் தென்காசி சடல வர்றான் ஆம்பூர் சுடல வர்றான் சாத்தனூர் புதத்த வர்றான் கருப்பா தாரமா வரானையா அவன்
தேசமா வரானையா போராடி வரானையா காவலாளி வரானையா பாவநாச கோட்டைக்கு பணப்பேச்சி கூட வரார் எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி 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 அகில புவன தீபம் பக்த சித்தாப்ஜ சூரம் சுரகண பரிசேவ்யம் தத்வமஸ்யாதி லக்ஷ்யம் ஹரிகர சுதமீசம் தாரக பிரம்மரூபம் சபரிகிரி நிவாசம் பாவயே ஸ்ரீபூதநாதோ சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்பா ஓடி வரும் உன்னையே நாடி வரும் எம்மையே கொடுக்க வரும் தர்மசாஸ்தா எரிமேலி காத சாஸ்தா எரிமேலி காத சாஸ்தா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா அஞ்சு மலை காண வரும் அச்சன் உன்னை தேடி வரும் அச்சமின்றி நடந்து வரும் கருணை காட்டுவாய் அச்சங்கோவில் அரசன் நீயப்பா அச்சங்கோவில் அரசன் நீயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா வில்லாளி வீரனப்பா சரணம் சரணம் ஐயப்பா விரதத்தை காத்தருள்வாய் சுவாமி சரணம் ஐயப்பா சித்தாதி சித்தனப்பா சரணம் சரணம் ஐயப்பா சித்தத்திலே நிறைந்திடுவாய் சுவாமி சரணம் ஐயப்பா தேவாதி தேவனப்பா சரணம் ஐயப்பா திடமனம் கொடுத்தருள்வாய் சுவாமி சரணம் ஐயப்பா காடாளும் ராஜனப்பா சரணம் சரணம் ஐயப்பா கடமையை ஏற்றருள்வாய் சுவாமி சரணம் ஐயப்பா மண்டல விரதம் இருந்தும் இரக்கமில்லையோ சுவாமி குருவின் அடி பணிந்தும் கருணை இல்லையோ சரண கோஷம் விழித்தும் கேட்கவில்லையோ சுவாமி கடுமழி கடந்து வந்ததை பார்க்கவில்லையோ ஐயப்பா பரிவும் இல்லையோ சுவாமி தயவும் இல்லையோ உமக்கு மனமும் இல்லையோ சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பா அப்பாயப்பா ஐயப்பா செப்பாயப்பா ஐயப்பா கல்லிலே நடந்து வரோம் உள்ளிலே முந்தி வரோம் கண்ணிலே சுமந்து வரோம் மகிமை காட்டையா அரியங்க ஐயப்பன் நீயப்பா அரியங்க ஐயனும் நீயப்பா ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா நெய்யுடன் நடந்து வரோம் மெய்யுடன் சுமந்து வரோம் பொய்யுமின்றி மலைக்கு வரோம் மலையில் ஏற்றுவாய் குளத்த புழை பால நீயப்பா குளத்த புழை பால நீயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா கண் கண்ட தெய்வமப்பா சரணம் சரணம் ஐயப்பா கட்டுமுடி ஏற்றருள்வாய் சுவாமி சரணம் ஐயப்பா கலியுக வரதனப்பா
கடும் பசி காத்தருள்வாய் ஐயப்பா அன்னதான மூர்த்தியப்பா என்னமதில் இருந்தருள்வாய் அதிகர புத்திரனப்பா தரிசனம் கொடுத்தருள்வாய் சத்திய விரதம் இருந்தும் குற்றம் என்னவோ சுவாமி நித்திய பூஜை ஏற்க சித்தம் இல்லையோ சொல்லில் செயலில் எந்த சுத்தம் இல்லையோ சுவாமி ஜோதி ஸ்வரூபம் காண சாத்தியம் இல்லையோ விரதம் நேற்று இல்லையோ சுவாமி தயவும் இல்லையோ உமக்கு மனமும் இல்லையோ சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஓங்கார ரூபனப்பா சரணம் சரணம் ஐயப்பா ஒப்பில்லா வாழருள்வாய் சுவாமி சரணம் ஐயப்பா ஏகாந்தம் மூர்த்தியப்பா எட்டம்பல அருளிடுவாய் ஐயப்பா காந்தமல ஜோதியப்பா சாட்சி நிலை கொடுத்தருள்வாய் கற்பூர அழியப்பா விரதத்தை ஏற்றருள்வாய் பிரம்மச்சரிய விரதம் இருந்தும் பிரியவில்லையோ சுவாமி அந்த ஆச்சரியம் மறந்ததும் தெரியவில்லையோ முதிரைக்கை நெய்யும் உமக்கு மணக்கவில்லையோ சுவாமி அடிமையை ஆண்டு கொள்ள இணக்கமில்லையோ ஐயப்பா விழி திறப்பாயே ஐயப்பா நடை திறப்பாயே ஐயப்பா ஜெயம் அருள்வாயே சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமப்பா ஐயப்பா சரணமப்பா சுவாமியே சரணமப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா வந்தோமப்பா ஐயப்பா வரோமப்பா ஐயப்பா அப்பாயப்பா ஐயப்பா செப்பாயப்பா சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே தேவனே தேவியே தேவியே தேவனே சுவாமியே ஐயப்போ வாவெனச் சொன்னதும் நீதானே என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே உன் தயவால் உருப்படியாவேனே வாவெனச் சொன்னதும் நீதானே என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே உன் தயவால் உருப்படியாவேனே ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா சுவாமியே சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் சுவாமி உங்கள் பணிப்புகழை பாட அனுமதி நீ தரணும் என்னை வாவெனச் சொன்னதும் நீதானே என்னை நிழலாய் தொடர்வதும் நீதானே இன்னொரு பிறவி கொடுப்பதென்றால் படி 18 ஒரு படியாவேனே உன் தயவால் உருப்படியாவேனே
ஏதும் அறியேன் பகவானே எனக்கெல்லாமும் இனி நீதானே சுவாமியே சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ ஒன்றாம் படிதொட நாக எச்சினி தோஷங்கள் தன்னை நீக்கிடனும் இரண்டாம் படியினில் மகிஷமர்த்தினி துக்க நிவாரணம் தந்திடனும் சுவாமியே சரணமையப்ப சரணம் மூன்றாம் படியினில் காளிகை தேவி காரிய சித்தி தந்திடனும் நாலாம் படிதனில் கருங்காளி தேவி சூழும் பகையினை ஓட்டிடனும் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் ஐந்தாம் படியினில் வைரவி தேவி தேக ஆரோக்கியம் தந்திடனும் ஆறாம் படியினில் காற்ற விராஜுனன் இழந்ததை மீட்டு தந்திடனும் 18 படிகளில் படிக்கொரு தேவதை எந்தனி முன்னே தோன்றிடனும் பதிபல நடந்து படிகளை கடந்திட என்றும் நீயே துணை வரணும் என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை ஐயப்பா, நான் மறுபடி வந்திடணும் ஐயப்பா நீதான் மெய்யப்பா நீதான் மெய்யப்பா சுவாமியே சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் சாமி உங்கள் படிப்புகளை கேட்கும் சாமிக்கெல்லாம் அருள் தரணும் கருவாய் வந்த நாள் முதலாய் குருவும் திருவும் நீதானே ஒரு நாள் நானும் எருவாகி போனால் மறவாதே என கருள்வாயே சுவாமியே சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ ஏழாம் படியினில் கருப்பண்ண சாமி காத்து கருப்புகளை கட்டிடணும் எட்டாம் படியினில் இடும்பன் இறங்கி மல்லிய வினைகளை சுட்டிடணும் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் ஒன்பதாம் படியினில் கர்ண எச்சினி சொர்ண புஷ்பங்கள் தந்திடனும் பத்தாம் படியினில் கொழுந்தினியாளும் சத்ரு பயமதை போக்கிடனும் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 11ஆம் படியினில் ரேணுகாதேவி மனசாந்திதனை தந்திடனும் 12ஆம் படியினில் சொப்னபராகி கெட்ட கனாவினை நீக்கிடனும் 18 படிகளை பிடித்துக் கொண்டேனே இது என்ன செய்யும் பகவானே கதியன என்னை உன்னிடம் தந்தேன் எதற்கும் இனி நான் அஞ்சேனே என் விதிப்படி திருப்படி ஆகும் வரை ஐயப்பா, நான் மறுபடி வருவேனா ஐயப்பா நீதான் ஐயப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம் சுவாமி உங்கள் படிப்புகளை பாட அனுமதி நீ தரணும் நினைவாவென சொன்னதும் நீதானே ஐயப்பா எங்கள் மனதை என்றும் நீ நேசி சபரிமலை மீது சந்நியாசி பாராய் இந்த பரதேசி நீ மோனமும் ஞானமும் உபதேசி சுவாமியே சரணமையப்போ சுவாமியே சரணமையப்போ 13ஆம் படியினில் தேவி பிரத்யங்கரா ஏவல் செய்வோரை எதிர்கொள்ளணும் 14ஆம் படியினில் வாபரன் சுவாமி பலமான வாழ்வு தந்திடனும் சுவாமியே சரணமையப்ப சரணம் 15ஆம் படியினில் குபேர எட்டன் செல்வ
சுகயோகம் தந்திடனும் 16ஆம் படியில் சிவ பாசுபதன் நிலையான வெற்றி தந்திடனும் சுவாமியே சரணம் ஐயப்ப சரணம் 17ஆம் படியில் வருணதிசி தேவ தானிய வளங்கள் தந்திடனும் 18ஆம் படியினில் அன்னபூரணி அன்னதானம் செய்திட அருள் தரணும் 18 தேடிகளில் ஒவ்வொரு படியிலும் வெளிவந்து ஆசிகள் வழங்கிடணும் படிக்கொரு தேங்காய் சிதறுதல் போலே பாவங்கள் பொடி பொடியாகிடணும் என் விதிப்படி திருப்படியாவேனோ புதிருக்கு விடை தர வருவாயோ ஐயப்பா நீதான் மெய்யப்பா ஐயப்பா நீதான் மெய்யப்பா சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம் சாமி உந்தன் மடிப்புகளை கேட்ட சாமிக்கெல்லாம் அருள் தரணும் சுவாமியே சுவாமியே சரணம் ஐயப்ப ஐயப்ப சரணம் சாமி உந்தன் மடிப்புகளை கேட்ட சாமிக்கெல்லாம் அருள் தரணும் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராத்யபாதுகம் அருவிமர்த்தனம் சுவாமி நித்யநர்த்தனம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா கீர்த்தனம் சுவாமி பக்தமானசம் மரணலோலுபம் சுவாமி நர்த்தனாலசம் அருணபாசுரம் சுவாமி பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் சுவாமி தேவமாஸ்ரயே சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா ृदुस्मितं स्वामि सुन्दराननं कळवकोमलं स्वामि गात्रमोहनं कळवकेशरी स्वामि वाजिवाहनं हरिहरात्मजं स्वामि देवमाश्रये श्रुतजनप्रियं स्वामि चिन्तितप्रदं श्रुतिविभूषणं स्वामि साधुजीवनं श्रुतिमनोहरं स्वामि गीतलालसं हरिहरात्मजं स्वामि देवमाश्रये शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा शरणमय्यप्पा स्वामि शरणमय्यप्पा சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சுவாமி
மங்களம் ஹரிஹர பிரேமாக்ருதே மங்களம் பிஞ்சாலங்கிருத மங்களம் பிரணமதாம் சிந்தாமணே மங்களம் பஞ்சாஸ்ய த்வஜ மங்களம் त्रिजगताम् आर्त्य प्रभो मङ्गलम् पञ्चास्त्रोपम मङ्गलम् श्रुतिशिरोऽलङ्कारसन् मङ्गलम् கீர்த்தி, மதுரை போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த திருமலை நாயக்கர் மஹால் அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை தான். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது கிபி 1636ஆம் ஆண்டு கட்டப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் 58 அடி உயரம் உள்ள சுமார் 248 தூண்கள் இருக்காம். எஸ், நானும் அந்த தூணை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். குறிப்பாக ஒரு தூணை வந்துட்டு ஒருத்தங்களே கட்டி பிடிச்சலான்னு இருக்கும்ல, பட் இந்த தூணை நம்ம ஓவரால் சரௌண்டிங் ஃபுல்லுமே நம்ம பார்க்கணும்னா தொட்டு பார்க்கணும்னா 4 பேர் சேர்ந்ததான் முடியுமா? ஸோ 4 பேரோட கை ஜாயின் பண்ணாதான் அவ்வளோ பெரிய தூணே நம்ம கட்டி பிடிக்க முடியும்னா எந்த அளவுக்கு ஒரு ஜெயிண்டா இருக்கும்ல அது. ஆமா, அதுவும் 58 அடி உயரத்துக்கு 248 தூண் கட்டியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் தான் இல்லையா? எஸ், கரெக்டா சொன்னீங்க. உண்மையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அரண்மனை பத்தி பேசிட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து ஆன்மீகத்தில் இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான செக்மெண்ட் இது, தெரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பல்வேறு ஆன்மீக செய்திகளை பார்த்து வருகிறோம். நம்முடைய ஆன்மீகம் என்பது மக்களின் மனத்தை பண்படுத்துகிற ஒரு நெறி. அந்த வகையில் ஊனமுற்றவர்களை கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, அவர்களுக்கு சம அந்தஸ்து கொடுத்து நாம் வாழ வேண்டும் என்கிற தத்துவம் நமது இதிகாசங்களில், புராணங்களில், நம்முடைய இடைக்கால இலக்கியத்திலெல்லாம் விரவி கிடக்கிறது. இடைக்காலத்தில் இரட்டை புலவர்கள் என்று 2 புலவர்கள் இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கால் ஊனமானவர், இன்னொருவர் கண் பார்வை இல்லாதவர். இளம் சூரியர், முது சூரியர் என்பன அவர்களுடைய பெயர்கள். கால் ஊனமானவரை தன்னுடைய தோளில் தூக்கி கொண்டு கண் பார்வை இல்லாதவர் நடந்து செல்வார். அவருடைய தோளில் அமர்ந்திருக்கிற அந்த கால் ஊனமானவர் தமது கண்கள் மூலம் பார்த்து வழி சொல்ல இந்த பார்வையற்றவர் நடந்து செல்வார். பல்வேறு ஊர்களுக்கு, நகரங்களுக்கு சென்று அங்கெல்லாம் அருமையான தமிழ் வெண்பாக்களை பாடி புலவர்கள் என்ற வகையில் தங்களுடைய ஆற்றலை நிரூபித்து அதன் மூலம் கிடைக்கிற ஊதியத்தில் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படி அவர்கள் நடந்து வருகிற பொழுது மதுரை சுக்கநாதர் கோயில் இருக்கிற அந்த இடத்தில் உள்ள திருக்குளம், அந்த குளத்தில் குளிக்கலாம் என்று எண்ணி அந்த பார்வை இல்லாதவர் மெல்ல குளத்தின் படிகளில் இறங்கினார். கால் ஊனமானவர் குளத்தின் படியின் மேற்கரை பகுதியில் அமர்ந்து கொண்டார். இந்த கால் ஊனமானவர் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார். கண் பார்வை இல்லாத அந்த கவிஞர் துணிகளை குளத்து நீரில் துவைக்கலானார். அப்படி அவர் துவைக்கிற பொழுது ஒரு துணி அவருடைய கையிலிருந்து விலகி குளத்து நீரில் சென்றது. அதை தேடி பிடிக்க அவரால் இயலாது, காரணம் பார்வை இல்லை. இதை பார்த்து கொண்டே இருந்த அந்த கால் ஊனமான புலவருடைய மனம் வருந்தியது. பொதுவாக அவர்களுடைய பழக்கம் வெண்பாவின் முதல் 2 அடிகளை ஒருவர் சொல்ல மற்றவர் மீதி 2 அடிகளை பூர்த்தி செய்வார்கள். இப்படித்தான் அவர்கள் கவிதை எழுதுவது வழக்கம். அந்த வகையில் கால் ஊனமானவர் சொன்னார், அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து அதனை நீர் தப்பினால் நம்மை அது தப்பாதோ என்று கேட்டார். தண்ணீரில் துணியை மறுபடி தோய்த்து நீர் அடிக்கிறீர், அது துணிக்கு கோபம், ஆகையால் அது நம் கையை விட்டு தப்பி சென்று விட்டது என்கிற பொருளில்
அப்பிலே தோய்த்து அடுத்தடுத்து அதனை நீர் தப்பினால் நம்மை அது தப்பாதோ என்றார் அவர். இதை கேட்டதும் அந்த பார்வையற்றவர் பதில் சொல்கிறார், துணி போய்விட்டது. துணி போனால் என்ன, அவர்களை காப்பாற்றுகிற சொக்கலிங்க கடவுள் சிவபெருமான் இருக்கிறார், வேறு துணி யாராவது கொடுப்பார்கள், வாழ்க்கை வளமாகத்தான் இருக்கும், கடவுள் துணை நமக்கு இருக்கிறது என்ற கண்ணோட்டத்தில் அந்த பார்வை இல்லாதவர் அடுத்த 2 அடிகளை பூர்த்தி செய்தார். இக்கலிங்கம் போனால் என், கலிங்கம் என்றால் உடை, இக்கலிங்கம் போனால் என் ஏகலிங்க மாமதுரை சொக்கலிங்கம் உண்டே துணை, நமக்கு அந்த சொக்கலிங்க கடவுளின் உதவி இருக்கிறது, துணை இருக்கிறது என்பதாக அவர்கள் பாட்டு பாடினார்கள் என தமிழினுடைய இடைக்கால இலக்கிய வரலாறு தெரிவிக்கிறது. தமிழில் அந்தகக்கவி வீரராகவ முதலியார் என்கிற ஒரு பெரிய புலவர் இருந்திருக்கிறார். அவர் பார்வையற்றவர் என்பதால் அந்தகக்கவி என்கிற அடைமொழி கொடுத்து அவரை அழைத்திருக்கிறார்கள். ஏராளமான உயர்ந்த தமிழ் கவிதைகள் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்திய பெருமை அந்தகக்கவி வீரராகவ முதலியாருடையது. இதுபோல் எல்லா மொழிகளிலும் ஊனமுற்றவர்கள் தங்களுடைய அற்புதமான கற்பனை திறத்தால் மொழியை வளப்படுத்தி இருக்கிறார்கள். நமது இந்திய ஆன்மீக மரபில் உயர்ந்த கண்ணனை குறித்த பக்தி கவிதைகளை எழுதிய புலவர் சூர்தாஸ் என்கிற ஒரு இந்தி கவிஞர். அவர் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிற ஒரு உயர்நிலை கவிஞர். ஆனால் கண் பார்வையற்றவர். கண் பார்வையற்ற அவர் கண்ணனை அனுபவித்து எழுதிய கவிதைகள் ஏராளமான பேரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டன. விவேகானந்தர் கேத்ரி அரசருடைய அரண்மனையில் சென்று அவருடைய விருந்து உபசாரத்தை ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அப்பொழுது கேத்ரி மகாராஜாவின் அரண்மனையில் ஒரு நடன மாது நடனமாட வந்தார். அந்த காலத்தில் நடனமாடுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட குலத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை மதிக்கிற வழக்கம் பொதுவாக பொதுமக்களிடம் கிடையாது. நடனத்தை ரசித்தாலும் கூட அவர்களுக்கு பெரிய மதிப்பு கிடையாது. விவேகானந்தர் நடனமாடுகிற ஒரு பெண்ணின் நடனத்தை ஒரு துறவி என்ற வகையில் தான் பார்ப்பது சரியல்ல என்று தவறாக கருதினார். எனவே கேத்ரி ராஜாவின் அனுமதி பெற்று அவர் சற்று விலகி ஒரு அறையில் தங்கினார். ஆனால் அந்த நடனமணி விவேகானந்தருடைய தரிசனத்தை வேண்டித்தான் அன்று நடனமாட வந்திருந்தாள். விவேகானந்தருடைய பெருமை கேத்ரி ராஜாவின் அந்த நாடெல்லாம் பரவியிருந்த காலம் அது. ஆகையால் எப்படியாவது தான் நடனமாடுகிறோம், அதற்கு விவேகானந்தர் வருகை புரிவார் பார்ப்பதற்காக அவரை தரிசித்து விடலாம் என்று அவள் நினைத்தாள். ஆனால் வந்த பிறகுதான் தெரிந்தது விவேகானந்தர் வரவில்லை, வரப்போவதில்லை என்று. அவளுக்கு திடீரென்று அந்த கண்ணில்லாத கவிஞர் சூர்தாஸ் எழுதிய அந்த அற்புதமான பாடல் ஒன்று நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை பாடியவாறே, உரத்த குரல் எடுத்து பாடியவாறே அவள் அந்த பாடலுக்கு அபிநயம் செய்து ஆடத் தொடங்கினாள். அந்த பாடல் வரிகள், அவளுடைய கால்களில் அணிந்திருந்த சலங்கைகளின் நாதம், இனிய இசைக்கருவிகளுடைய முழக்கம் எல்லாம் விவேகானந்தர் செவிகளில் எட்டின. அவர் வரவில்லை என்றாலும் அந்த பாடலை அவர் கேட்டார். இந்த கண்ணில்லாத கவிஞர் எழுதிய சூர்தாஸின் பாடல் சொல்கிற உன்னதமான ஆன்மீக கருத்து, அது இறைவனை நோக்கிய பாடல். இறைவனே, நீ ஒரு கருங்கல்லை கோயிலின் வாயில் படியாக வைக்கிறாய், ஆனால் அதே குலத்தில் பிறந்த இன்னொரு கருங்கல்லை நீ சிலையாக மாற்றுகிறாய். தெய்வ வடிவ சிலையாக அது கோவிலுக்குள் கர்ப்ப கிரகத்தில் கொலுவீற்றிருக்கிறது. இரண்டும் ஒரே குலம்தான். வாயில் படியும் கருங்கல், அந்த சிலையும் கருங்கல். ஆனால் வருகிற அடியவர்கள் இந்த வாயில்படி ஆகிய கருங்கல்லை மிதித்து உள்ளே வருகிறார்கள். ஆனால் சிலையாக நிற்கும் கருங்கல்லை இருகரம் கூப்பி தொழுது வணங்குகிறார்கள். ஒரு கல் வாயில்படியில் அமைந்ததற்கும் ஒரு கல் வழிபடப்படும் நிலையை அடைந்ததற்கும் கல்லா காரணம்? அது இறைவனுடைய தீர்ப்பு. கல்லெல்லாம் சம அந்தஸ்துக்குரியவை. வாயில்படி கல்லும் கூட இறைவன் நினைத்திருந்தால் சிலையாக மாறியிருக்க முடியும் என்பதை உணரவில்லை என்றால் அது என்ன ஞானம் என்று அந்த பாடல் கேட்டது. அந்த அற்புதமான கருத்தடங்கிய பாடலை கேட்டதும் விவேகானந்தருடைய மனம் நெகிழ்ந்தது. அந்த நடனமணி, அந்த பெண் தனக்குத்தான் பாடல் மூலம் செய்தி அனுப்புகிறாள் என்பதை விவேகானந்தர் புரிந்து கொண்டார். அவர் ஓடோடி வந்தார். அந்த நடனத்தை பார்க்காமல் அறையில் அதுவரை இருந்ததற்காக மன்னிப்பு கேட்டார். அவையில் அமர்ந்து அந்த நடனத்தை பார்த்து உள்ளம் உருகினார். அந்த பெண்மணியை ஆசீர்வதித்தார் என்று விவேகானந்தரின் வரலாறு சொல்கிறது. ஆக கண்ணில்லாத ஒரு கவிஞர் தான் சூர்தாஸ். ஆனால்
விவேகானந்தர் போன்ற மாபெரும் துறவிகளுடைய அகக்கண்ணை திறக்கிற பாடல்களை எழுதிய ஒரு உயர்நிலை கவிஞராக சூர்தாஸ் விளங்கினார் என்பதை பார்க்கிறோம். ஊனமுற்றவர்கள் பரிவை எதிர்பார்க்கவில்லை. ஊனமுற்றவர்கள் நாம் அவர்களிடம் இரக்கம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் சமமான அந்தஸ்தை எதிர்பார்க்கிறார்கள். ஊனமில்லாத மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் ஊனமுற்றவர்கள் செய்ய முடியும் என்பது மட்டுமல்ல, நம்மில் பலரை விட மிகச்சிறப்பாக அவர்கள் செயலாற்ற முடியும் என்பதை அவர்களுடைய வரலாறுகள் உலக தடத்தில் நிரூபித்திருக்கின்றன. எனவே இன்று காலம் வளர்ந்து நாகரிகம் ஓங்கியதால் ஊனமுற்றவர்களை ஊனமுற்றவர்கள் என்று அழைக்கிற மரபை கூட நாம் விட்டுவிட்டோம். அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கிறோம். காரணம், பல மாற்றுத்திறனாளிகளுக்கு அற்புதமான மாற்றுத்திறன் இருக்கிறது. சுவாமி சிவானந்தர் எழுதிய மிக உயர்ந்த நூல் ஒன்று வாழ்விலும் ஆத்மானுபூதியிலும் வெற்றிக்கு வழி என்கிற ஒரு நூல். அந்த நூலில் சிவானந்தரின் சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு பார்வையற்றவருடைய ஆற்றலை பற்றிய குறிப்பு வருகிறது. சிவானந்தர் காலத்தில் வாழ்ந்த ஒரு பார்வையற்றவர் துணிகளை அவரிடம் கொடுத்தால் அந்த துணிகளின் அடர்த்தியை இரு விரல்களால் பரிசோதிப்பார். பரிசோதித்து இந்த துணி நீல நிறம், இந்த துணி பச்சை நிறம், இது சிவப்பு என்றெல்லாம் வேறுபடுத்தி சொல்லிவிடுவார். அவருடைய நகக்கண்கள் உண்மையான கண்களை விட கூடுதல் திறனோடு செயல்பட்டிருக்கின்றன என்பதை சிவானந்தர் பதிவு செய்கிறார். அஷ்டாவக்ரர் என்கிற ஒரு பெரிய முனிவர் இருந்தார் ராமாயண காலத்தில். அவருடைய உடலில் 8 வகையான வளைவுகள் இருந்தன. கோணல் மாணலான உடல். அந்த 8 வளைவுகள் இருந்ததால் அஷ்ட வக்கிரங்கள் உடையவர் என்ற வகையில் அஷ்டாவக்கிரர் என்றே அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் பார்ப்பதற்கு தோற்றம் அப்படி இருக்குமே தவிர மிக உயர்ந்த மெய்ஞானி. ஒரு முறை ஜனக மகாராஜாவின் அரண்மனைக்கு அவர் ஜனகரை சந்திப்பதற்காக வந்தார். ஜனகரை ராஜ ரிஷி என்று அழைக்கிறார்கள். அரசராக இருந்தாலும் உயர்ந்த தவநிலை படைத்த ஒரு முனிவர் போல் அவர் வாழ்ந்து வந்தார். அவரை சந்திக்க விரும்பி அஷ்டாவக்கிரர் வந்தபோது வாயிற்காப்போன் பணிவோடு அவரிடம் தாங்கள் யார் என்று கேட்டான். என்னை அஷ்டாவக்கிரர் என்று சொல்லுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். மிகுந்த மரியாதையோடு அஷ்டாவக்கிர முனிவரை உள்ளே அழைத்து சபையில் கொண்டு விட்டான் அந்த ஏவலாள். அவன் சென்ற பிறகு சபையில் இருந்த மந்திரிகள் அனைவரும் சிரித்தார்கள். கிண்டலும் கேலியுமாக அவர் சிரிப்பதை பார்த்து கொண்டே இருந்தார் அஷ்டாவக்கிரர். அப்போதுதான் ஜனகர் சபைக்கு வந்தார். அஷ்டாவக்கிர மகர்ஷி வந்திருப்பதை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். அஷ்டாவக்கிரர் சொன்னார், மன்னனே, உன்னுடைய அரண்மனையில் வாயிலில் காவல் காத்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை பார்த்தேன். பிறகு உள்ளே வந்தேன். இங்கே மந்திரிகள் என்ற பெயரில் அமர்ந்திருக்கிற தோல் வியாபாரிகளை பார்த்தேன் என்று அவர் சொன்னார். மன்னனுக்கு புரியவில்லை. விளக்கம் கேட்டால் அஷ்டாவக்கிரர் சொன்னார், என்னை மனிதனாக மதித்து மரியாதை கொடுத்து உள்ளே கொண்டு வந்து விட்டான் வெளியே இருந்த வாயில் காவலன். அவர் ஒரு உயர்ந்த மனிதன். இங்குள்ளவர்கள் என் தோலில் என் உடலில் உள்ள மாற்றங்களை பார்த்து எள்ளி நகையாடுகிறார்கள். இவர்கள் தோல் வியாபாரிகள் தானே. என்னுடைய ஆன்மாவை பற்றியோ என்னுடைய பண்பு நலன்களை பற்றியோ இவர்களுக்கு அக்கறை இல்லையே. என் அறிவு முதிர்ச்சியை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லையே என்று அவர் கேட்டதும் மந்திரிகள் தலை கவிழ்ந்தார்கள் என்று அபூர்வமான இராமாயண கதை சொல்கிறது. ஆக நமது புராணங்கள், நமது இலக்கியங்கள், நமது இதிகாசங்கள் அனைத்தும் ஊனமுற்றவர்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுத்து மற்றவர்கள் வாழ வேண்டும் என்கிற நீதியை புகட்டுகின்றன என்ற ஒரு செய்தியை என்று பார்த்தோம். இதுபோல் இன்னும் ஒரு செய்தியோடு வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியா ஒரு அழகான அரண்மனையை பத்தி தான் பேச போறோம். இந்த அரண்மனையோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா பத்மநாபபுர அரண்மனை. இந்த அரண்மனையை 400 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அதாவது கிபி 1601ஆம் ஆண்டே இந்த அரண்மனையை கட்டியிருக்காங்க. இந்த அரண்மனையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, கன்னியாகுமரியில் இந்த அரண்மனை இருந்தாலுமே கேரளா கவர்மெண்ட் தான் இப்போதைக்கு இந்த அரண்மனையை பராமரிச்சுட்டு வராங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த அரண்மனை. இந்த அரண்மனையை கட்டியிருக்க ராஜா யாருன்னு பார்த்தோன்னா ரவிவர்ம குலசேகர பெருமாள். ஓகே, சூப்பர். நீ சொன்ன மாதிரி இந்த ரவிவர்ம குலசேகர பெருமாள் கட்டின இந்த அரண்மனையை கண்டிப்பா நான் கன்னியாகுமரி போனா பார்ப்பேன். சரி, இதை தொடர்ந்து 12 ராசிகளுக்கான பலன்களை சொல்ல வராரு யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி. பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 19ஆம் தேதி 4வது மாதம் 2015ஆம் நாள், சித்திரை மாதம் 6ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று எல்லாம் ஒரு நல்ல ஓய்வு நாளில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டான தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசியானது மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்குடைய அமைப்பு உங்கள் சந்திரன் இன்று மேஷ ராசியிலே காணப்படுவதனால் வெளிவட்டாரத்தில் மற்ற விஷயத்திலும் சுருக்கி கொண்டு குடும்பத்தாருடன் இருப்பதே நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூர செய்திகள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் எல்லாவற்றிலும் ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து விஷயத்திலும் கவனம் செலுத்துங்கள். முடிக்காத வேலைகள் எல்லாம் முடிப்பதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள். சோம்பல் தன்மையால் நல்ல விஷயங்களை கெடுத்து கொள்ளக்கூடிய காலகட்டம் காணப்படுகிறதுனால் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பல விஷயங்கள் தேக்கமான இருந்த அமைப்புகள்லாம் முடித்துக் கொள்வது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசியானது ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம் அனுகூலங்கள் சந்தோஷ அமைப்புகள் காணப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தாருடன் உறவினர் வீடுகளோ நண்பர்கள் வீடுகளோ சென்று விட்டு வருவதற்குண்டான பிராப்தங்கள் காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகளும் அனுகூலமும் காணப்படக்கூடிய இந்த நாளில் ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக அதை உண்டான சுறுசுறுப்புடன் செயல்படுத்தினீர்கள் என்றால் பெருமளவு சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. மேலும் குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் ப்ராப்ளங்கள் எல்லாம் சால்வ் செய்வதற்கு பெற்றோர்கள் பெரியோர்கள் முயற்சியில் வெற்றி திருவினையாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. குடும்ப ஒற்றுமை குறைபாடு களையக்கூடிய நாளாகவும் இன்ற நாள் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் லாபம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். ஓய்வு நாளில் இருந்தாலும் இன்று உத்தியோக நிமித்தமாக வியாபாரம் நிமித்தமாக அலைச்சல்கள் அதிகமாக காணப்பட்டாலும் அதை சந்தோஷமாக செய்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நன்மைகள் படிப்படியாக நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. தொலைதூர செய்திகள் நன்மைகள் காணப்படுவதோடு உத்தியோகத்தில் மேன்மையடைவதும் கடல் கடந்த பயணங்கள் விஷயத்தில் மட்டும் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்வதும் விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் கண்டிப்பாக வங்கி பெட்டங்கள் மற்ற விஷயத்தில் வைத்துக் கொள்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். அதை அலட்சிப்படுத்துவதோ பாதுகாப்பாக வைக்காமல் அதை வீணாக கண்டு அவர்கள் மெச்ச வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்ற சமயத்தில் களவு போவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை மிதுன ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றபடி வியாபாரம் தொழில் அமைப்புகள்லாம் அபிவிருத்தி தரக்கூடிய ஓய்வு நாளாகவும் காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலம் லாபம் கண்டிப்பாக உத்தியோகத்தில் மேன்மை காணப்படும். ஓய்வு நாளில் கண்டிப்பாக மேலதிகாரிகளாலோ இல்லை உத்தியோகத்தில் உள்ள முதலாளிகளாலோ கண்டிப்பாக கூப்பிடப்பட்டாலும் கண்டிப்பாக அதற்குண்டான குடுகுடன் சென்று அவர்கள் கேட்கின்ற வேலையை செய்து முடிப்பதில் வல்லவரான நீங்கள் அதற்காக கோபப்படுவதோ ஆவேசப்படுவதோ எல்லாம் வேண்டாம். உங்களுடைய உதவி மற்றவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த நாளில் கிரக நிலைகள் அப்படி வைத்துள்ளது. அது உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தருவதுடன் எதிர்காலத்திற்கு உங்களுடைய உயர்வுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை வளர்வதற்கும் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் பெரிய அளவு உண்டான தொடர்பையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசியானது சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தந்தை வழி ஒரு விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாருக்கும் உங்களுக்கும் சிறு வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தந்தையார் உடல்நிலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்று மிக மிக முக்கியம். வெளிவட்டாரம் உத்தியோகம் எல்லாம் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் குடும்ப விஷயத்தில் இவ்வளவு ஆவேசமோ இவ்வளவு ஆக்ரோஷமோ கூடவே கூடாது. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல அமைப்பையும் சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டத்தில் சோம்பல் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாகவும் இன்ற நாள் காணப்படுவதனால் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் காலையிலே எழுந்தவுடன் சூரிய உதயத்துக்கு முன்பாக குளித்துவிட்டு ஒரு பசுனை தீபம் ஏற்றுவது பெரிய அளவு அனுகூலத்தை தரக்கூடிய ஓய்வு நாளாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். சந்திராஷ்ட அமைப்பு காணப்பட்டாலும் மிக மிக முக்கியமாக ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் புதன் செவ்வாயோடன் சேர்ந்து சந்திரனும் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் அண்டை அயலார் வீடு விஷயத்திலும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வதும் அனாவசிய டிராவல்களை அறவே தவிர்த்து கொள்வதும் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வதும் யாரிடத்தில் கேலி கிண்டல் கூடவே கூடாது. எல்லா விஷயத்திலும் குறிப்பாக நெருப்பு போன்ற இடங்களில் வேலை செய்பவர்கள் மிக மிக கவனமாக இருப்ப வேண்டும். சுவிட்ச் போர்டு அந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பயன்படுத்துவர்கள் கூட ஈரக்கையால் தொடுவதெல்லாம் பெரும் பாதிப்புகள் ஏற்படுத்தும் என்பதை இன்று நாளில் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக
எந்த ஒரு விஷயத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் ஆலோசனை கூறுவதெல்லாம் கூடவே கூடாது. சட்டத்துக்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். சாலை விதிகளை மதிப்பதற்குண்டான அமைப்பு எப்பொழுதும் தேவைப்பட்டாலும் இன்று சந்திராஷ்டம அமைப்பு பெருமளவு பாதிப்புகளையும் லைசன்ஸில் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வதெல்லாம் ஏற்பட்டு பிறகு நஷ்டஈடு கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு சிறிய பிரச்சனைகள் கூட பெரிதாவதற்குண்டான சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். சிறு வாக்குவாதங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். ஏற்கனவே 7ஆம் இடத்தில் உள்ள கிரகங்களால் குடும்பத்தில் தேவையில்லாதவர்களை தலையிடக்கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அது உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், மிக மிக உஷாராக பார்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் விட்டு கொடுத்தலாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அதேபோல் தேக ஆரோக்கியத்தில் ஏதேனும் சாதாரண பிரச்சனை இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும். வெளிவட்டாரம் அனுகூலம் சந்தோஷ அமைப்பு காணப்பட்டாலும் உங்களுடைய வீட்டு விஷயத்தில் 4 செவத்துக்குள்ளாக வைத்துக் கொள்வதே நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலம், லாபம் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலகட்டம். எதிரிகள் உங்களுடைய நட்பு பாராட்டி வரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரக்கூடிய அமைப்பு. அரசு துறை, அரசியல் துறையில் சார்ந்தவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வருவதற்கும் பெரும் தலைவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல நாளாகவும் காணப்படுகிறது. ஓய்வு நாளாக இருந்தாலும் உங்கள் தேவை மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய நல்ல நாளாக காணப்படுகிறது. குடும்பத்திற்கு தேவையான அசையும் பொருள், அசையாத பொருள் போன்ற விஷயங்கள் வாங்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தி தரும். சிலருக்கு பூமியால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். மண்ணால் ஏற்படக்கூடிய லாபம் பெரும் அளவு நீங்கள் எதிர்பார்க்காத லாபமாக காணப்படும். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல நாளை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீர்கள் என்றால் வெளிவட்டாரம் அனுகூலம், தொட்டது ஏற்றம், அனுகூலம் எல்லாம் காணப்பட்டாலும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இவ்வளோ ஆக்ரோஷப்படுவது தேவையா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்ல தோழனாகவோ தோழியாக மாறி அவர்களை அரவணைத்து கொண்டு செய்வதே நன்மை ஏற்படுத்தி தரும். சாதாரண விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவதோ பெருமளவு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொள்வதோ தேவையில்லாத விபரீதத்தை கொண்டு போய்விடும். சிறு சிறு விஷயத்திற்கு கோபமும் பிரச்சனையும் பெருமளவு பாதிப்புகளை ஏற்படுத்திவிடும். எனவே வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள், துணை அல்லது துணைவியாருடன் அனுகூலங்கள்லாம் நன்றாக காணப்பட்டாலும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் இந்த ஆக்ரோஷம் கூடவே கூடாது. அதேபோல் பிள்ளைகளுடைய நடத்தைகள், பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்திலும் சிறிது கவனமாக இருப்பது அவர்களை பாதுகாக்கக்கூடிய நல்ல அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு தாய் தந்தையர் உடல்நிலை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதுடன் அவர்களுக்கும் உங்களுக்கும் சாதாரண கருத்து வேற்றுமை கூட பெருமளவு பாதிப்புகளை, பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தலாம். இரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் இனிமையான சூழ்நிலை ஒரு ஓய்வு நாள் பொழுதை கெடுத்து விடலாம். எனவே விட்டு கொடுத்தல் மிக முக்கியம். ஈகோ கிளாஷால் பெருமளவு பார்த்தீங்கன்னா நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய நாளாக காணப்படுகிறது. மற்றபடி ஏற்கனவே உபத்திரம் உள்ளவர்கள், இரத்தத்தில் பாதிப்பு உள்ள மகர ராசிக்காரர்கள் இன்று அதிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். நன்மைகளும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நல்ல அமைப்பு காணப்பட்டாலும் வீணான ஆக்ரோஷமோ, கனவேகமாக வண்டிகளை செலுத்துவதோ, மாடிப்படிகளிலிருந்து கடவேகமாக இறங்குவதோ, வழுக்கலான இடங்களில் நீங்கள் அஜாக்கிரதையால் பெரும் பாதிப்புகள் ஏற்படுவதோ பெரும் விபத்தை ஏற்படுத்திவிடலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். மிகப்பெரிய யோகமும் அனுகூலம் காணப்படக்கூடிய நாள். தொலைதூர செய்திகள், நன்மைகள், படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள். உத்தியோகத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோகத்திற்காக செல்லக்கூடிய நாள். எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய நாள். லாபமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று யாரிடத்தில் வாக்குவாதம் இல்லாமல் நல்ல நேரத்தை பொறுமையாக பேசி இன்னும் பெருமளவுக்கு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தருவதுதான் உலகத்தினுடைய இயல்பு. எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் லாபமும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமெல்லாம் காணப்பட்டாலும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் சீரும் சிறப்பும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் காணப்படுகிறது. தொலைதூரத்திலிருந்து வருவது போல் அரசு துறை, அரசாங்கத்துறை, படைப்பாளிகளுக்கு பாராட்டும் கௌரவம் ஏற்படக்கூடிய நல்ல நாளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக இறுதியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
மீனராசிக்காரர்கள் சிறு சிறு வாக்குவாதத்தை மட்டும் தவிர்த்து கொண்டாலே வெளிவட்டாரமோ உத்தியோக அமைப்பிலோ இப்போ நல்ல அமைப்புகள் காணப்படுகிறது. குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப தடைகள், சுப விரயங்கள் பிராப்தத்துக்கு உண்டான அமைப்புகள் காணப்படுகிறது. பூமியால் மிகப்பெரிய ஆதாயமும் அனுகூலமும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமும், வார்த்தைகளில் மட்டும் மிக கவனமாக இல்லாமல் வார்த்தை கொடுப்பது பெருமளவு பிரச்சனைகளையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி விடலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விடலாம். அந்த ஒரு விஷயத்தில் மிக மிக மீனராசிக்காரர்கள் கவனம் வேண்டும். யாருக்கும் ஜவாப் கொடுப்பது, ஜாமீன் கொடுப்பதை மட்டும் தவிர்த்து கொண்டாலே மீனராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலம் காணப்படும். கல்யாண அமைப்புக்கு எதிர்நோக்கி இருந்தவர்கள், உத்தியோக அமைப்புக்கு எதிர்நோக்கி இருந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றைய நாளிலிருந்து ஆரம்பிக்கும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். அரண்மனைகளை பற்றின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து இன்னைக்கு சண்டே ஒன்றும் ஸ்பெஷலாக ஆக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டி வந்திருக்காங்க. யாருன்னு ஏதாவது கெஸ் இருக்கா? கண்டிப்பா எனக்கு தெரியும். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. சின்ன திரை மட்டும் இல்ல, வெள்ளித்திரையிலும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பத்தி அவர் வாயில நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எஸ், இன்னைக்கு நம்ம வெட்டரன் ஆக்டர் திரு டெல்லி கணேஷ் அவர்களை தான் சந்திக்க போறோம். பார்த்துலாமா? கண்டிப்பா. உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலையில் ஒவ்வொரு சண்டேவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செலிபிரிட்டி சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சினிமா லைஃப் பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஜாலியான செலிபிரிட்டி நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காரு. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் எங்கே போனாலுமே வந்து இந்த இடமே வந்து ஃபுல்லாக ஜாலியாக எந்துவாயிரும். இவர் கிட்டத்தட்ட 400 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. அண்ட் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் ஒரு பெரிய ஜாம்பவான். எம்ஜிஆர் அவர்கிட்ட நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் வந்து இவர் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெல்லிக்கு இவர் தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இப்போ நம்ம கலைமாமணி டெல்லி கணேஷ் அவர்கள் கூட தான் இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்கள் நகைச்சுவை உணர்வு நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி பயங்கரமாக இருக்கும்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே, எப்படி சார் வந்தது அது எக்ஸாக்டாக? நகைச்சுவைங்கிறது ஒரு சினிமாவில் ஒரு நகைச்சுவை பார்த்துட்டு வர்றதில்லை. யார்கிட்டேருந்து இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. இட் இஸ் பிளட்லேயே இருக்கணும், அவ்வளோதான். அது இருக்கணும் எப்பவும். எது வந்தாலும் உம்முன்னு இருக்கக்கூடாது, திங்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நடக்க போகுதுங்கிறது ஆல்ரெடி டிசைடட். மண்டே போட்டு ஏன் குழப்பம்? ரொம்ப ஜாலியாக இருக்கணும். ஜாலியாக இல்லைன்னா நாமளும் ஜாலியாக இருக்க மாட்டோம், அடுத்தவனையும் குழப்பி. அதனால் எப்போவுமே பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. சூப்பர் கான்செப்ட் சார். சரி, ஓகே. நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப்லேருந்து அப்படியே நடிக்கிற அந்த இதுக்கு வந்தீங்க. எப்படி சார்? நிறைய பேர் அந்த காலத்தில் கவர்மெண்ட் ஜாப் தான் பிடிச்சிக்கணும்னு நினைப்பாங்க, நடிப்பெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி சார்? நல்ல ஜாப் தான் எனக்கு கிடச்சிது. நான் எங்கள் ஊரில் SSLC படிச்சுட்டு மதுரைக்கு வந்தேன். மதுரையில் எங்கள் சித்தப்பாலாம் இருந்தாங்க. அங்கே வந்து டிவிஸில் வேலை பார்த்தேன் கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு கார்டு வந்தது, இந்திய விமானப்படையில் ஆள் சேர்ப்பு. அப்போவே தமிழில் தான் வந்தது. ஆமாம். நான் உடனே போனேன், இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன். எப்படியோ கிடச்சி நேராக பெங்களூரில் ட்ரைனிங். அது முடிஞ்சு நேராக டெல்லி. நான் அப்போ தான் முதல்ல மதுரையிலேருந்து சென்னைக்கு ட்ரெயின்லேயே ஏறுறேன் ஃபஸ்ட்டு டைம். அது வரைக்கும் ட்ரெயினை பார்த்தது கூட கிடையாது. அப்புறம் அங்கேருந்து பெங்களூர் ட்ரெயின், அங்கேருந்து டெல்லி ட்ரெயின், அப்புறம் டெல்லியிலேருந்து ஃப்ளைட் தான் எப்போவும். அதனால் நல்ல லைஃப், ஏர்ஃபோர்ஸ் லைஃப் நல்லா இருந்தது. அங்கே வந்து இந்தியாவில் உள்ள அனைவரையும் பார்க்கக்கூடிய, அனைவரோடும் பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பஞ்சாபி, குஜராத்தி, மராட்டி, தெலுங்கு, கன்னடா, தமிழ், மலையாளம் எல்லா நண்பர்களையும் பார்ப்போம். என்னதான் இருந்தாலும் தமிழங்கள்லாம் குரூப்பாக இருப்பான், பஞ்சாபிலாம் ஒரு குரூப்பாக தான் இருப்பாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு தான், பாக்கி நேரமெல்லாம் எல்லோரும் ஒன்றாவே இருப்போம். அதனால் நல்ல ஜாலி லைஃப். ஜோக் அடிக்கிறது, இவனை மாதிரி கேலி பண்ணுறது, அவனை மாதிரி கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். அண்டு ஒரு 64 ஒரு வார், பாகிஸ்தான் வார். அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். வார்னால் இங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் தெரியாது, என்னென்னே தெரியாது. ரொம்ப கடுபடியாக இருக்கும், பயம் இருக்கும். அது பரவாயில்ல. அதில் வந்து நான் டெல்லியில் தான் இருந்தேன். ஸோ நம்ம டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் கிடையாது. 71 பங்களாதேஷ் வார் வந்தது. பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தே நாம தான். அதில் கோவப்பட்டு இந்த பக்கம் பாகிஸ்தான் சைட்லேருந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் ஜம்முவில் இருந்தேன். ஸோ கண்ணுக்கு எதிர்க்க ஒரு வாரை பார்த்தேன். ஏரோப்ளேன் குண்டு போடுறது, அவன் ஓடுறது, இவன் தப்பிக்கிறது எல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்தோம். எப்படா இந்த வார் முடியும், சீஸ்ஃபயர் வரும்னு சொல்லி பயந்தோம். சரியாக சாப்பிட மாட்டோம், சரியாக ஷேவ் பண்ணிக்க மாட்டோம், எதையோ இழந்த மாதிரியே இருப்போம். வீட்டுக்கும் எங்களுக்கும் கான்டாக்டே கிடையாது. அப்போ இந்த மொபைல் ஃபோன், எந்த ஃபோனுமே கிடையாது, பேசவே முடியாது. நாங்கள் போடுறது லெட்டர் எதுவும் வீட்டுக்கு போகாது.
அனுப்ப மாட்டாங்க. வீட்டிலேருந்து வர்ற லெட்டர் எதுவும் எங்கள்கிட்ட காட்ட மாட்டாங்க. ஸோ அந்த நினைப்பு வரக்கூடாது. அப்படியே ஒரு 14 days நாங்கள் கடந்து வந்தோம். ஆனால் அங்கே இந்த ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற நேரத்திலே நான் வந்து பிஏ படித்து பாஸ் பண்ணிட்டேன். கரஸ்பாண்டன்ஸ். ஆமாம், பேசிக்கலி எனக்கு ஷார்ட் ஹேண்ட் டைப்ரைட்டிங் எல்லாம் தெரியும். ஓ, அந்த காலத்தில் ஒரு கிராஜுவேட் ஸ்டெனோகிராஃபர்னா இப்போ உள்ள சாஃப்ட்வேர் இன்ஜினியர் மாதிரி பயங்கர டிமாண்டு. அதுவும் தென்னிந்தியாவிலேருந்து போகிறவன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் நல்ல இங்கிலீஷாக இருக்கும். கொஞ்சம் சவுத் இந்தியன்ஸ் கொஞ்சம் டிசிப்ளின். அப்போ இப்போ நான் சொல்ல மாட்டேன், இப்போ எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இந்தியாவில். அப்போல்லாம் ஒரு மரியாதை இருந்தது. அதனால் நான் பார்த்தேன், கல்யாணம்னு ஒன்று வந்தது. என் அத்தை பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். லவ் மேரேஜ் ஆமே, சொல்லுங்கள் அந்த கதையை சொல்லுங்கள். அது லவ் மேரேஜ் தான். பட் அத்தை பொண்ணு தான் இருந்தாலும் கூட அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. கொஞ்சம் நான் ஏர்ஃபோர்ஸில் இருக்கேங்கிறதுனால என்னுடைய பழக்க வழக்கங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும்னு அவங்களாம் நினச்சிக்கிட்டு பட்டாளத்துக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அதில் நானும் ஒரு பட்டாளத்துக்காரங்கனால கொஞ்சம் யோசித்தாங்க. அப்புறம் நான் அதை விட்டு வந்துட்டேன். வந்தும் அவன் எங்கேயோ டெல்லியில் இருக்கான், என் ஒய்ஃப் ட்ரிவாண்ட்ரத்தில் இருந்தாங்க. அவன் எங்கேயோ இருக்கான், நீ எங்கேயோ இருக்கிறதெல்லாம் வேண்டாம்மா, உள்ளூர்லேயே லோக்கலாக ஒரு பையனை பார்த்துருவோம், அவங்ககிட்ட நல்ல ஸ்கூட்டர் இருக்குது, நல்ல வேலை பார்க்குறான். இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷன். அப்போது என்கிட்ட ஸ்கூட்டரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு எடுத்தோமே, அதுதான் ஒரே பலம். அதில் அவளும் உறுதியாக இருந்தாங்க, நானும் உறுதியாக இருந்தேன். அப்புறம் வேறு வழி இல்லாமல் அப்போ அவள் சொன்னால் நீங்கள் டெல்லியில் இருக்கக்கூடாது, இங்கே சவுத்துக்கு வந்துடணும் அப்படின்னாங்க. நான் ஏர்போர்ட்ஸையும் விட்டுட்டேன். அங்கேயே ப்ரைவேட் கம்பெனியில் ஸ்டெனோகிராஃபராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஆல் ஆஃப் அ சடன் அங்கே இருக்கும்போது தான் நாடகத்தில் நடிக்க ஆரம்பித்தேன். பட் நீங்கள் கிளாப் மாஸ்டர்னு நாங்கள் கேள்விப்பட்டோமே நாடகத்துறையில். ஆமாம், பயங்கர. அது எனக்கு எதுவுமே தெரியாது. பட் இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததோ இதில் ஒன்றுமே கிடையாது. டெல்லியிலேருந்து வந்தேன், இங்கே ஒரு நாடகம், காத்தாடி ராமமூர்த்தியோட ட்ரூப்பில் சேர்ந்தேன். விசு அவருடைய நாடகம் தான் டௌரி கல்யாண வைபோகமேன்னு ஒரு நல்ல கலகலப்பான ட்ராமா. அதில் எனக்கு ஒரு கேரக்டர் மாம்பழம் குச்சேலர்னு. ஓகே. முதல்ல கொஞ்சம் காமெடியாக வரும், லாஸ்ட் சீன் ரொம்ப எமோஷன் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அந்த காமெடியாக இருக்கும்போது ரசித்த மக்கள் லாஸ்ட் சீனில் நான் போகும்போது கண் கலங்கிடுவாங்க. கண் கலங்கி பயங்கரமாக கை தட்டினாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தான் கை தட்டினாங்கன்னு நான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா எப்போ அந்த ரோல் வந்தாலும் அந்த கேரக்டர் வரும்போதே கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டீங்க. அப்போ தான் சொன்னான், காத்தாடி தான் சொன்னான், நீ ஒரு கிளாப் மாஸ்டர், எப்போ வந்தாலும் கிளாப் வாங்கிட்டு போயிடுறேன்னு. விசு அப்படியே ஒரு மாதிரி பார்த்தார், யார் இந்த பையன் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் 2வது நாடகம் தான் பட்டண பிரவேசம். அங்கே தான் கே பாலச்சந்தர் சார் பார்த்தாரா? அதுதான் பாலச்சந்திரன் வந்து பார்த்துட்டு என்னை அப்படியே படத்துக்கு கூப்பிட்டாரு. ஓகே. ஸோ கே பாலச்சந்தர் சார் பற்றி சொல்லுங்கள். நான் வந்து டெல்லியிலேருந்து வந்ததுனால பாலச்சந்தர் சாருடைய அருமையெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது. எல்லோரும் சில பாலச்சந்திரன் ஐ பாலச்சந்தர் அந்த மாதிரிலாம் நான் இருந்தது கிடையாது. அது சாரி, அவரும் ஒரு டைரக்டர் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆரம்பத்தில். அதான் உண்மை. ஆனால் அவரோட அந்த படத்தில் அவர் வந்து என்ன நாடகத்தை பார்க்குறாரு. ராமமூர்த்தி சொல்லிட்டு இன்னைக்கு வராரு பாலச்சந்தர், என்ன நாடகம் பார்க்க வராரு, வரட்டுமே, இப்போ என்ன ஏய் பெரிய டைரக்டர் வர்றாருங்கிற, ரொம்ப வரட்டுமேங்கிற நீ, அப்படியெல்லாம் பேசுவாங்க. அவர் நாடகத்தை பார்த்துட்டு அவர் 3 தடவை பார்த்தாச்சு நாடகத்தை. இந்த தடவை அவரும் விசுவும் வந்து நாடகத்தை பார்த்தாங்க. எதுக்குன்னா இந்த கேரக்டருக்கு இந்த நாடகத்தை படம் பார்க்க போகிறோமே, இந்த கேரக்டருக்கு யாரை போடலாம். அப்போ எனக்கு என்ன தகவல் கிடைச்சுன்னா, விசு தான் பாலச்சந்தர்கிட்ட சொன்னார். பாலச்சந்தர் சார் வந்து அந்த நான் நடித்த பாத்திரத்துக்கு ஒரு ஜெய்சங்கர், ஒரு அசோகன், இந்த மாதிரி யாரையாவது போடலான்னு தான் நினச்சிட்டு இருந்தார். அப்போ விசு தான் சொன்ன, நீங்கள் தான் புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறீங்களா சார், பாருங்களேன், இந்த இன்றைக்கி எங்கடா இருக்குது ட்ராமா, இன்றைக்கி கிருஷ்ணகான சபாவில் இருக்குது, இப்போ மணி என்ன, இப்போ 6:30 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க சார். அப்படியா, நீ ஃபோன் பண்ணி சொல்லு நாங்கள் வரோன்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் காத்தாடிக்கு ஃபோன் பண்ணி, சார் நாடகம் பார்க்க வர கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணோம். பாலச்சந்தர் சார் வந்து ராமூர்த்தி ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டார். நாடகத்தை பார்த்தாரு, இன்டர்வெல்லில் வந்தார். வந்தபோது நான் அங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருந்தேன். பாலச்சந்திரன் வந்தோன்னு என்னத்தான் தேடினார். எங்கே இந்த இவர் மூத்த பிரதர் அடித்தவர் கணேசன் சார் எங்கே, அங்கேருந்து ஏய் வாடா உன்னை டேரக்டர் கூப்பிட்றா, இங்கே வந்து நிற்கிறேன் நீ, இருக்கட்டும்டா என்னப்பா, வா பெரிய டேரக்டர்
இப்படி தான் என்னுடைய அபிப்பிராயங்கள் ஆரம்பத்தில் இருந்தது. ஆனால் அந்த படம் நடிக்க ஆரம்பித்ததிலிருந்து அவருடைய டேலண்ட், நாட் ஓன்லி இன் டைரக்ஷன், ஒரு மனிதாபிமானம், இரக்க சுபாவம், கண்டிப்பு, இதெல்லாம் டைலாக் எல்லாம் வந்து உடனே எழுதி 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 அடித்து இன்னும் கொஞ்சம் சுருக்கணும், ஒரே இவ்வளோ வேண்டாம் சார், ரெடி வெயிட் பண்ணியா, டைலாக் ரெடி ஆகட்டும். இல்லை, ஆன் த ஸ்பாட் சுட சுட கொடுப்பாரு டைலாக்கு. ஆர்டிஸ்ட் வந்து முதல்ல டைலாக்கை கொடுத்து அது மனப்பாடம் பண்ணி ஏதாவது ஒரு டைலாக் வெளியில் திருதிரு முடிக்கக்கூடாது. அது வந்து மொனோட்டனஸ் ஆயிடுமா. அதனால் டைலாக்கே காட்ட மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் காலமாயிட்டார் அமீர் ஜான்னு, அவர் தான் ஷார்ட் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்புறம் கவிஞர் கண்ணதாசனுடைய பையன் கண்மணி சுப்பு, அவர் ஒரு அசிஸ்டண்ட்டு. அப்போ அவங்கெல்லாம் இருப்பாங்க, டைலாக் மூடி மூடி வச்சுப்பாங்க, சார் காட்டுங்க சார்னு. அவ்வளோதான். ஏன்னா அது மனப்பாடம் பண்ணி வச்சுன்னா மாற்ற முடியாது. அப்புறம் இவர் மாற்றணும்னு நினைப்பார் அப்பப்போ. ஓ, ஆன் ஸ்பாட்டில். ஆமாம். டெல்லி கணேஷ் சார் கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். கரெக்ட் சார். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புத்தம் புது காலை. அண்ட் நீங்கள் நிறைய பேர் மாதிரி இமிட்டேட் பண்ணுவீங்க நாங்கள் கேள்விப்பட்டோமே. கே பாலச்சந்திரன் சார் மாதிரி இமிட்டேட் பண்ணி காமிங்க கொஞ்சம். பட்ன பிரவேசத்தில் நடித்தேன். அதுக்கப்புறம் 8 வருஷம் அவர் என்னென்னமோ படம் பண்ணார், என்னை கூப்பிடவே இல்லை. அப்போ எனக்கு நான் அதை பற்றி கவலைப்படல, வேறு யாரோ கூப்பிட்டாங்க, நடித்தேன், போயிட்டே இருக்கேன். என்னுடைய சினிமா பயணம் போகுது. ஆனால் ஏன் பாலச்சந்திரன் 8 வருஷமாக கூப்பிடலைங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அச்சமில்லைன்னு ஒரு படம், அதில் யாரோ ராஜேஷோட அப்பாவாக பண்ணுறாங்க. அவர் நல்லா பண்ணலன்னு சொல்லி என்ன அவன் இளவு கொட்டுறான், சரியாக பண்ண மாட்டேங்கிறேன் ஏன், பெரிய ரோலி அது, இப்படி பண்ண எப்படி அது, வேறு யாராவது பண்ண வேண்டாம், வேறு யாராவது பாரு அப்படிங்கிறாங்க. யாரோ சொல்கிறாங்க, சார் டெல்லி கணேஷா, ராஜேஷுக்கு அப்பாயா? ராஜேஷ் அவர் ஒரே வயசு தானே கிட்டத்தட்ட. இல்லை சார், இப்போ எல்லாருக்கும் அப்பா ரோல் பண்ணுறாரு அவர் கொஞ்சம். பரவாயில்லைங்கிறியா, பாரு அவன் இருக்கானா பாரு. உடனே அனந்து அவருடைய அசிஸ்டண்ட், அவர் அங்கேருந்து பொம்னே கணேஷ் அண்ட் அனந்து ஸ்பீக்கிங் ஹியர். டைரக்டர் கேபி ஒரு படம் பண்ணுறாரு தெரியுமா? ஆமாம், ஹீ ஃபீல்ஸ் தட் இஃப் யூ டூ தட் கேரக்டர் தட் வில் பி குட் யூனோ. அதனால் கேன் யூ ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட் நவ், இப்படிலாம் ரொம்ப டெலிகேட்டாக கேட்பார். இல்லை சார், நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், இந்த ஷூட்டிங் வந்து குத்தாலத்தில், கேன் யூ கம்? நான் வரேன் சார். நான் நேராக குத்தாலத்துக்கு போனேன், மேக்கப்லாம் போட்டேன், பாலச்சந்திரன் முன்னாடி நின்னேன். நல்லா இருக்கியா? வெரி குட். திருநெல்வேலி பாஷை தெரியுமா உனக்கு? நான் திருநெல்வேலி தான் சார், எனக்கு தெரியும். அப்படியா? அந்த நாயர் ராமன் இருக்கான், அவன்கிட்ட போய் கொஞ்சம் கற்றுக்கோ. நாயர் ராமன் நல்ல வெத்தலாவுக்கு போட்டுட்டு, வெள்ளி திருநெல்வேலி ஒன்றும் எனக்கு தெரியும், நீ அதெல்லாம் மூடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டேன். ஏன்னா நாங்களாம் ஃப்ரெண்டு, என் டைலாக் மட்டும் சொல்லு அப்படின்னு. ராஜேஷுக்கு அம்மா கிடையாது, அப்பா. அதனால் என் பிள்ளை மேலே ரொம்ப பாசத்தோடு இருக்கேன். அவனுக்கு இன்றைக்கி ஜலதோஷம், அதெல்லாம் நீ அறிவில் போய் குளிக்காதையா, நான் உனக்கு வெந்நீர் வச்சு தரேன் அப்படின்னு சொல்கிற டைலாக்கு. பையன் மேலே அவ்வளோ பாசமுள்ள ஒரு அப்பா. அவன் அங்கே உட்காந்துருப்பான், நான் இங்கே காய்கறி நறுக்கிட்டு இருப்பேன். அப்போ பேசணும், ஐயா இன்றைக்கி அருவியில் குளிக்காண்டா ஐயா, உனக்கு தடுப்பம் பிடிச்சிருக்கு, நான் வெந்நீர் தண்ணி வச்சு தரேன், மேலே ஊற்றிக்கிடு, போவேண்டாயா சின்ன அப்படின்னு. இந்த காய்கறியை வாயில் போட்டுட்டு நறுக்கிட்டு பேசுகிறதுலாம் பார்த்தீங்களா எப்படி நடிக்கிறாரு? இதான் ஆக்டிங்னு பாராட்டுறாரு. ஸோ ராகவேந்திரா மூவியில் வந்து நீங்கள் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்களாமே? ஆமாம், அதாவது அது ரஜினி சாருடைய 100வது படம்ங்கிறது ஒரு பக்கம். அது ராகவேந்தர் எப்படி ரஜினி சார் ராகவேந்தர் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ, அது மாதிரி அந்த படத்தில் ஏதாவது ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். நான் கொஞ்சம் ஆன்மீகவாதி. காலையிலேருந்து எப்போ நான் சாமி கும்பிடாமல் கிளம்ப மாட்டேன் வெளியில். அதனால் வீட்டில் நிறைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ள ஒருத்தனுக்கு ஒரு ஆன்மீக படத்தில் வாய்ப்பு கிடைக்க வேண்டாமா? அது 100வது படம். ஆமாம், என்னென்னமோ எதிர்பார்த்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணலாமான்னு பார்த்தேன் எஸ்பி முத்துராமன் சாருக்கு. அப்புறம் யாருக்கும் ஃபோன் பண்ணி பழக்கம் இல்லை, இதுக்கு வேண்டான்னு விட்டேன்.
வந்தால் வருது இல்லைன்னா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் இந்த படத்தை பற்றியே மறந்துட்டேன். நான் வேறு படங்களில் பிஸியாகி நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு கால் வந்ததா? அப்படி இருக்கும்போது என் ஒய்ஃப் வந்து அந்த ஏஜி ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே. தேனாம்பேட்டையில் அக்கௌண்டன்ட் ஜென்ரல் ஆஃபீஸ். அது வந்து அந்த கவர்மெண்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க இல்லையா, அவங்களுடைய பென்ஷன் எல்லாம் பார்க்குறது அவங்க தான். அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு லேடி மந்திராலயம் ராகவேந்தர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க என் ஒய்ஃப்கிட்ட. உங்கள் ஹஸ்பண்டோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வந்து என்கிட்ட பிரசாதத்தை கொடுத்தாங்க. நான் அக்ஷதையை தலையில் போட்டுக்கிட்டேன், கல்கண்டை வாயில் போட்டுக்கிட்டேன். அப்போ கூட இந்த ராகவேந்தர்லாம் மறந்துட்டேன். நான் பாட்டு ஏதோ கொடுத்தாங்களும் போட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, மறுநாள் காலம்பரை எஸ்பி முத்துராமன்ட்டேருந்து ஃபோன் வந்தது எனக்கு. டெல்லியாரே, அவர் இப்போ டெல்லியாரேன்னு தான் கூப்பிடுவார் என்ன. டெல்லியாரே உடனே ஏவிஎம் வாங்க, ராகவேந்திராவில் ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னாரு. உடனே ஏவிஎம் போனேன். இங்கே பெரிய செட்டு, ரஜினி சாரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி இருந்த ரஜினி அப்படியே ராகவேந்தர் மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னு. அது பக்கத்தில் போனேன். சூப்பரா அப்படின்னு கேட்டாரு. ஆக்ஷன்லாம் கேட்டார். நான் சொன்னேன் என்னவா இருக்கீங்க சார் அப்படின்னேன். அவர் உடனே சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறம் என்கிட்ட வந்து அப்பண்ணாச்சாரியாருங்கிற கதாபாத்திரம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் நிறைய சொன்னாங்க எல்லாரும். உண்மையிலேயே அந்த கதாபாத்திரம் லைஃப்பில் யாருக்குமே கிடைக்காத ஒரு கதாபாத்திரம். கண்டிப்பாக. ஏன்னா ராகவேந்தர் சமாதி ஆனதுக்கப்புறம் வெளியில் வந்து தரிசனம் கொடுத்தது அப்பண்ணாச்சாரியாருக்கு தான். அது ரொம்ப அற்புதமான சீன். அது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் சமாதி ஆகி மூடினதுக்கப்புறம் நான் ஓடி வந்து அடறது முட்டி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் ஷாட் இந்த கிரேன் மேலே போகுது. விஷ்ணுவர்தன், இந்த நெடகல் ரவி, அப்புறம் நிறைய ஒரு சக நடிகர்கள் கிட்டத்தட்ட 400-500 பேர் இருக்காங்க. இப்படியே மேலே போகுது கேமரா. அப்போது உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் தெரியுமான்னாரு. என்ன ஸ்லோகம் சார்னு? இந்த பூஜ்யாய ராகவேந்திராயன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது எழுதுனதே அப்பண்ணாச்சாரியார் தான். ராகவேந்திர பற்றி ஒரு ஸ்லோகம்னா இதுதான் சொல்லுவாங்க. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாயஜ பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே அப்படின்னு தான் ஸ்லோகம் சொல்லுவாங்க. இந்த ஸ்லோகம் எனக்கு தெரியும். இதை எழுதுனதே அப்பண்ணாச்சாரியார் தான். அந்த கேரக்டர் தான் நான் பண்ணுறேன். அப்போ அவர் சொன்னார், யேசுதாஸ் பாட போகிறார் இந்த பாட்டை, நாங்கள் அப்புறமா இதில் போட போகிறோம், இப்போதைக்கு இந்த ரெக்கார்ட் ஆகலை, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்லோகத்தை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுங்க, அப்போ தான் இருக்கிற ஆர்டிஸ்டுக்கெல்லாம் கொஞ்சம் வைப்ரேஷன் வரும், இல்லைன்னா எல்லோரும் சும்மா நிற்பாங்க அப்படின்னாங்க. சரி சார் நான் பாடுறேன் சார்னா உடனே அப்படியே கிரேன் மேலே போகுது, ஆக்ஷன் அப்படின்னாரு. நான் உடனே அந்த பாட்டை பாடினேன். உடனே அவர் கிளாப் பண்ண, எல்லாரும் கிளாப் பண்ண, எனக்கு அப்படியே ஒரு சந்தோஷம். ஆமாம். இப்போ வந்து இந்த ஷாட் எடுக்கும்போது ரஜினி சார் வெளியில் உட்காந்துருந்தார். அவர் உடனே உள்ள யார் பண்ணு ஸ்லோ யார் பண்ணு நான் நீங்கள் அது நல்லா இருக்கு திரும்ப உங்களுக்கு நல்லா பண்ணுங்களேன், வெரி குட் வெரி குட் அப்படின்னார் அவர். இதெல்லாம் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள். நீங்க எல்லாருமே அப்படியே அப்சர்வ் பண்ணிருக்கீங்க சார். ஆமா ஆமா. சரி சார், உங்களுக்கு யார் டெல்லின்னு அப்படின்னு பேர் வச்சது? உங்க பேர் வச்சது பாலச்சந்தர் தான். ஏன்னா நான் டெல்லியில நாடகங்கள் நடித்தேன். அவர் சொன்னார், ஏதாவது ஒரு பேர் வைக்கண்டா, சினிமாவுக்குன்னு ஒரு ஃபேன்சி நேம் வேணும். நிறைய பேர் கணேசன். ஆமாம், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய கணேஷ், சங்கர் கணேஷ், நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி உனக்கு ஏதாவது பேர் ஒன்றார். நான் ஒன்று சொன்னேன், எனக்கு திருநெல்வேலி சார், நெல்லை கணேஷ்னு வச்சுக்கிறேன்னு. நெல்லை கணேஷ் வேணாம், அரசியல்வாதி மாதிரி இருக்கியா, வேறு ஏதாவது வையன். நான் சொன்னேன், எங்கள் ஊர் வல்லநாடு, திருநெல்வேலி பக்கத்தில். அதை வந்து வல்லையும் போனாங்க. தஞ்சாவூரை தஞ்சைம்பாங்க, கும்பகோணத்தை குழந்தைம்பாங்க, அந்த மாதிரி. அது மாதிரி எங்கள் ஊர் வல்லைன்னு. வல்லை கணேஷ் வேணாண்டா, நீ நடித்தாலே செக்கு வல்லை, பேமெண்ட்டு வல்லைன்னு நெகட்டிவாக இருக்குது, வேறு ஏதாவது பேர் வையன்னாரு. நான் உங்கள் பேரை பாதி வச்சுக்கிறேன் சார்னு. எப்படி? பால கணேசன் வச்சுக்கிறேன், அல்லது சந்தர், கணேஷ் சந்தர்னு வச்சுக்கிறேன்னு. என் பேர் முழுசாக இருக்குது, உனக்கு பிடிக்கலையே, அதை ஏன் வெட்டுறேன்? அதெல்லாம் ஒன்று. டெல்லியில் நடிச்சதில்ல நாடகம், ஸோ டெல்லி கணேஷ்னு வச்சு, அவர் தான் டெல்லி கணேஷன்.
சார் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி பிரேக் எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புது காலை. கமலஹாசன் சார் பத்தி சொல்லுங்க. நாயகன் எவ்வளோ படங்கள், மைக்கேல் மதன காமராஜன்லாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அவரை பத்தி சொல்லுங்க. அவர் எப்படி கூப்பிட்டாரு உங்களை ஃபர்ஸ்ட்? கமல் வந்து எவர் கிரீன். நமக்கு நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன், நிறைய படங்கள் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. ஆர் சுந்தரராஜனுடைய குங்குமச்சிமல்னு ஒரு படம் நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. ஏன் டிபி கஜேந்திரனுடைய காமெடி படங்கள்லாம் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. விசுவோட படங்களில் நடித்து நான் நல்ல பேர் வாங்கியிருக்கேன். இருந்தாலும் மணிரத்னம் படம், நாயகன், எத்தனையோ படங்கள் இருக்குது. இருந்தால் இப்போ அதிகமாக எனக்கு பேர் வாங்கி கொடுத்தது எல்லாமே கமலோட நடித்த படங்கள் தான். நான் முதல் நடித்தது சிம்லா ஸ்பெஷலுங்கிற படத்தில் ஒன்றா நடித்தோம். அதில் எனக்கும் கமலுக்கும் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை. அவர் போர்ஷன் வேறு, என் போர்ஷன் வேறு. அதுக்கப்புறம் ராஜபாரதி அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன், ராஜகமல் ஃபிலிம்ஸ், அவருடைய சொந்த படம். அதில் நடித்தேன். அதில் நடிக்கும்போது கூட க்ளோஸாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. நான் அவரை முதல்ல பார்த்தோன்னே, சார் நான் உங்களுடைய ரசிகன் அப்படின்னேன். அதுக்கு அவர் சொன்ன வார்த்தை, நான் உங்கள் ரசிகன்னாரு. என்னமோ தெரியல, அவர் என்னை ரசிச்சிருக்காரு. அதனால தான் அவருடைய எல்லா படங்களையும் எனக்கு நிறைய படங்களில் வாய்ப்பு கொடுத்தார். அவ்வை சண்முகெல்லாம் சத்தியமாக சொல்லப்போனால் பயங்கர காமெடி எனக்கு. ஆனால் அந்த காமெடி பண்ணக்கூடிய அளவு கான்ஃபிடென்ஸ் இல்லை, தைரியம் இல்லை. இன்னும் இவ்வளோ பெரிய ரோலை கொடுத்துருக்காரு, எங்கேயாவது சொதவிட்டா எனக்கு கெட்ட பேர் வந்துடுவேன் பயந்துட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நீங்கள் வேறு யாரும் நல்ல காமெடியை நான் போடுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னேன். நல்லா பண்ணுவீங்க நீங்கள். உண்மையிலே அவர் அந்த ஃபாலோ பண்ணுற சீன்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆமாம், அவர் தான் எனக்கு தைரியம் கொடுத்தாரு, யூ கேன் டூ இட் அப்படின்னு. உண்மையிலே அதுக்கப்புறம் தைரியம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்த உடனே, ஓஹோ நம்ம காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஜெமினி ரொம்ப ரசிப்பார், டைரக்டர் ரவிக்குமாரே ரொம்ப ரசிப்பார், நாசர் பாராட்டுவார், எல்லாருமே நாகேஷ் வெளுத்து வாங்குறடா நீ அப்படிம்பாரு. ஆக கமல் சிரிப்பு வரும், ஆனால் சிரிக்க முடியாது. ஏன்னா அந்த மேக்கப்லாம் ஏதாவது சம்திங் ஆயிருங்கிறதுக்காக சிரிக்காமல் சிரிப்பார். அந்த மாதிரி நல்ல அபய் சண்முகி, மைக்கேல் மதன காமராஜன், தெனாலி, அதே மாதிரி புன்னகை மன்னன், நிறைய படங்கள் அவர் கூட நடித்த படங்கள் எல்லாமே. அதுக்கப்புறம் இப்போது பாவநாசம் பண்ணியிருக்கோம். அது காமெடி இல்லை, இருந்தாலும் அவர் கூட இருந்தாலே போகிறோம். அது காமெடியோ சீரியஸோ ஏதோ ஒரு கேரக்டர் அந்த ஃப்ரேமில் இருக்கணும் அவர் கூட, அவ்வளோதான். சார் எதிரி படத்தில் பயங்கரமாக விவேக் சாரோட அவர் கூட ஆட்டோலாம் சுற்றி பயங்கரமாக, விவேக் மாதவன், ஆமாம், நல்ல காம்பினேஷன். அதை பற்றி சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த படம் டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது ரவிக்குமார் சார் வந்து இந்த கேரக்டருக்கு என்னத்தான் முதல்ல போட்டார். ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரும், என்ன சார் திரும்ப திரும்ப ஒரு ஏடியா டெல்லி கணேஷே போடுறீங்க, வேறு யாரையா போடுவோமே. அப்படியா, வேறு யாரை போடலாம் சொல்லு. அவங்க யாரையோ சொன்னாங்க. டேய், ஆர்டிஸ்ட்னா நம்ம சொன்னது மட்டும் பண்ணக்கூடாது, அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்கணும். அது சார் கிட்ட இருக்கும். ஆமாம், அது அவர்கிட்ட இருக்குமா? என்ன பேசுறியே அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணார். நான் வந்தேன். எனக்கு இது நடந்ததெல்லாம் தெரியாது. சார் நான் எதிரின்னு ஒரு படம் பண்ணுறேன், ஆனால் அதில் உங்களை போடக்கூடாதுன்னு உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவங்க தான் அந்த பசங்க தான் சொன்னார். நான் அதனால் என்ன சார், அவங்களுக்கு வேறு யாராவது நடிகர் தோணி இருக்கலாம், டெல்லி கணேஷ் ஒருத்தன் தான் நடிகனா என்ன, நிறைய பேர் இருக்காங்க, வேறு யாராவது பண்ணுவாங்க அப்படின்னேன். இல்லை சார், இந்த ரோலுக்கு டெல்லி கணேஷ் ஒருத்தன் தான், வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த படத்தில் படம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவிக்குமார், பார்த்தீங்களா இதுக்கு தான் நான் உங்களை போட்டேன், எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸ், நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே பாராட்டினார் என்ன. அப்படி வந்தது தான் அந்த எதிரி படம். உண்மையிலேயே அது விவேக்கு நிறைய ஐடியா வரும். மாதவன் ஆல்சோ நல்ல காமெடி சென்ஸ் உள்ள ஆள், அவர் சில ஐடியா சொல்லுவார். ரவிக்குமாருக்கு கோவம் வரும், யார் ஏன் பில்டப் பண்ணிட்டே போகிறீங்க, யார் ஆட் பண்ணுறா? ஒன்று விவேக், டெல்லி சார் தான், யோ நான் எங்கே ஆட் பண்ணேன், நீங்கள் தான். அவருக்கு கொஞ்சம் சொல்கிறாரு, மாதவன் கொஞ்சம் சொல்கிறார், சார் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், இது வரைக்கும் போர் நல்லா இருக்குது, இதுக்கு மேலே வேண்டாம். அதாவது போரும்னு சொல்கிற அளவுக்கு விவேக் ஒரு பக்கம், மாதவன் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், 3 பேரும் சேர்த்து கொடுத்ததுனால இந்த படம் நல்லா இருந்தது. எதிரிங்கிறதெல்லாம் நகைச்சுவைன்னு பேர் வச்சிருக்கலாம், அவ்வளோ ஜாலியாக இருந்தது படம். ஓகே சார், உங்கள் ஃபேமிலிக்கு தெரியாத ஒரு ரகசியம் உங்களை பற்றி அப்படின்னா நீங்கள் என்ன ஷேர் பண்ணிப்பீங்க எங்களோட? நான் வெரி ஃப்ராங்க், எப்போவுமே ரகசியங்களே கிடையாது. சீக்ரெட்ஸே இல்லையா? எந்த ரகசியம் கிடையாது. மாட்டி விடலான்னு பார்த்தோம் சார், நாங்கள் தப்பிச்சிட்டீங்களே. ரகசியமே கிடையாது. அதாவது எங்கள் வீட்டிலேயே சொல்லுவாங்க, இது ஓட்டவாய் அப்படிம்பாங்க என்ன.
எதையும் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டார், பட்டு பட்டுன்னு சொல்லிடுவார். உங்கள்கிட்ட போய் இதை சொல்லக்கூடாது. எந்த விஷயம் நடந்தாலுமே எங்கிட்ட சொல்கிறதுக்கு 3-4 நாள் ஆகும். சொன்னால் இந்த ஆள் சும்மா இருக்க மாட்டார். இப்போவே நான் கேட்டுடுறேன், இதுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்குது. உடனே கேட்கக்கூடாது, சாமருங்க. கூடிய மட்டும் மடியில் பணம் இருந்தால் தான் வழியில் பயம். மடியில் பணம் இல்லாமலே போகிறதுக்கு பழகிக்கங்க, வழியில் எப்பவும் பயமே இருக்காது. நம்ம மடியில் பணத்தை வச்சுக்கிட்டு யாருக்கும் கொடுக்காம அப்படி இப்போ பேப்பரை பார்க்குறோம். போக்குவரத்து ஊழியர் வீட்டில் 70 லட்சம் பணம் கொள்ளையடித்து விட்டார்கள்ங்கிறான். அவன் போக்குவரத்தில் ஊழியர், அவர் வீட்டில் எப்படி 70 லட்சம் வந்தது இல்லையா? இப்போ ஏன் வீட்டுக்கு வரலையே? ஸோ நீ வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா தான் திருட வருவான். திருடன மாதிரி வெரி கால்குலேட்டிவ் யாருமே கிடையாது. அவன் அனாவசியமாக ஒரு வீட்டுக்கு இப்போ இல்லாத வீட்டுக்கு போக மாட்டான். ஆமாம். ஸோ நம்ம மேலே தான் தப்பு. மடியில் பணம் இருந்தால் வழியில் பயம், என்கிட்ட அது கிடையாது. அதனால் ரொம்ப ஃப்ராங்க் நீங்கள். ஓகே. ஸோ சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக உங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. இந்த 1 மணி நேரம் வந்து ரொம்ப ஜாலியாக எனக்கு போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு சார்? நல்லா போச்சு, நல்லா போச்சு. அதாவது இந்த ஊடகங்கள் தான் பாலம், மக்களுக்கும் எங்களுக்கும் நடுவில். எங்களுடைய கருத்துக்கள், எங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதே ஊடகங்கள் தான். அதனால் எப்போ கூப்பிட்டாலும் இன்டர்வியூனா நான் உடனே வந்துடுவேன். நோன் சொல்லாமல் வந்துடுவீங்க. நிச்சயமாக. ஒன்ஸ் அகேன் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் புது காலை வணக்கம் சார். எல்லோருக்கும் புது காலை வணக்கங்கள். அண்ட் இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு சூப்பரான செலிபிரிட்டியோட உங்களை வந்து மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு சண்டே அன்னைக்கு நிறைய அழகான அரண்மனைகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அரண்மனைலாம் கண்டிப்பா விசிட் பண்ணணுன்ற ஆசை எனக்குள்ள வந்திருக்கு. கண்டிப்பா எனக்கும் அந்த ஆசைலாம் வந்துச்சு. கண்டிப்பா நீ சொன்ன ஊர்லாம் போகும்போது கண்டிப்பா அந்த அரண்மனையை நம்ம போய் விசிட் பண்ணுவோம். ஐ திங்க் ஆடியன்ஸும் வந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நாளைக்கு வித்தியாசமான கான்செப்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அண்ட் திஸ் இஸ் சாந்தினி மதிவாணன் அண்ட் கீர்த்தி சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி என்டையர் டீம் ஆஃப் உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் புது காலை. பாய். Thank you.